ஹாய் எவ்ரிவன். இன்றைக்கி சிம்பிள் ரெசிபி அண்ட் ஹெல்த் டிப்ஸ் சேனலில் தால் சப்பாத்தி பார்க்க போகிறோம். இதுக்கு சைட் டிஷ்ஷு தக்காளி தொக்கு பண்ணி சர்வ் பண்ணலாம். இதுக்கு சிறுபருப்பு நல்லா 2-3 தடவை களைஞ்சிட்டு ப்ரெஷர் குக் பண்ணிக்கோங்க. நல்லா மசியணும். இந்த மாதிரி கோதுமை மாவை எடுத்துக்கிட்டு அதில் ரெட் சில்லி பவுடர், தேவையான அளவு உப்பு, கட் பண்ண கருவேப்பிலை, கட் பண்ணி வச்ச கொத்தமல்லி எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த உப்பு காரம் எல்லாமே நல்லா கலந்துடணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த சப்பாத்தி மாவு பிசைய தண்ணியே தேவைப்படாது. நம்ம வேக வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பருப்பையே நல்லா மேஷ் பண்ணிவிட்டு இதோ இந்த மாதிரி சேர்த்துட்டிங்கன்னா சுட சுட இருக்கும் போதே சேர்த்தா இன்னும் சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி ஸ்பூனில் கலந்துக்கங்க. ஒரு சப்பாத்தி மாவு இந்த மாதிரி ரெடி ஆகிடும். இது ஈஸியாக இருக்கும். இன்னும் உங்களுக்கு போட்டு எடுக்கிறதுக்கு நல்லா சாஃப்ட் சப்பாத்தி. யார் வேணால் சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்களுக்கும் நல்லா சாப்பிட்லாம். ஈஸியாக நம்மளுக்கு போடுறதுக்கும் நல்லா ஈஸியாக வரும். இந்த மாதிரி நல்லா எல்லா சப்பாத்தியும் போட்டு வச்சுட்டு தவா ஹீட் ஆனதும் 2 பக்கமும் ரோஸ்ட் பண்ணி எடுத்துருங்க. இந்த பசங்களுக்கு கொடுக்குறீங்கன்னா மேலே சுட சுட சப்பாத்தி மேலே நெய்யை விட்டு தக்காளி தொக்கோடு சர்வ் பண்ணுங்கள். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.